Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் Laravel. இப்ப Laravel PHP ல ஒரு framework தான் Laravel. இப்ப Laravel நீங்க எடுத்தீங்கன்னா நமக்கு PHP அதாவது core PHP ல நீங்க ஒரு CRUD implementation ஒரு சிஸ்டம் செஞ்சீங்கன்னா அந்த சிஸ்டம் செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். எல்லாத்துக்கும் கோரி எழுதணும். இப்போ நீங்கள் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுன்னா இன்சர்ட் இன்டோ அப்புறம் அந்த வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் அந்த வேல்யூஸை போட்டு ஃபுல் குவாரியை எழுதணும். நீங்கள் எழுதி தான் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற நேரமும் ஃபுல் குவாரி எழுதணும். அதே டிலீட் பண்ணுற நேரம் அப்படி எழுதணும். வியூ பண்ணுற நேரம் எழுதணும். ஆனால் Laravel ஃப்ரேம்வொர்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சர்ட் குவாரியெல்லாம் எழுதவே தேவையில்லை. அவங்க அதுக்கெல்லாம் க்ரியேட்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அதை கொடுத்து கால் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த இன்சர்ட்ன்ற கோட் எல்லாமே கால் பண்ணி உங்களுக்கு ரன் ஆகும். அந்தளவு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது. என்னென்னா இப்போ நார்மல் பிஹெச்பியில் ஃப்ரேம் ஒர்க் தான் Laravel. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஈஸி ப்ராசஸ்னால் நமக்கு கோட் லைனெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சிஸ்டத்தை கிட்டத்தட்ட நம்ம கோர் பிஹெச்பியில் ஒரு ஹவர் எடுக்கிற சிஸ்டத்தை இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளால் அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக. அதனால தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக. இப்போ Laravel பிஹெச்பி ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இப்போ ஜாவாவுக்கு ஸ்ப்ரிங் பூட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பைத்தனுக்கு Django ஃப்ரேம் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுட்டு போகிறதுக்கு. இப்போ நம்ம Laravel எடுத்தோம்னா இப்போ Laravel இப்போ கரண்ட் வெர்ஷன் என்னன்னா Laravel 11. இப்போ Laravel என்னன்னா வருஷம் அவங்க வெர்ஷனை அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் Laravel 10 இருந்துச்சு. அதுக்கு பிஃபோர் இயர் Laravel 9 வந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு Laravel 8 வந்துச்சு. இப்போ இதே மாதிரி இப்போ Laravel 9, 10, 11 இப்போ 11ல் இருக்குது. இப்போ 11ன்ற நேரம் அவங்களோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் செஞ்சுட்டு போகிறாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கான சிஸ்டத்தை செய்கிறதுக்கு. ஓகே, இப்போ நான் Laravel 11ல் நான் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ டியூட்டோரியல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி Laravelல நம்ம ஒரு அப்ளிகேஷன் செய்யலாம்னு சொல்லி. இப்போ நார்மலாக இன்னொரு விஷயம் இருக்குது Laravel ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நம்ம ஒரு CRUD அப்ளிகேஷன். இப்போ CRUD என்னன்னா கிரியேட், ரீட், அப்டேட், டிலீட். இந்த ப்ராசஸை நம்ம நார்மலாக நம்ம மற்ற ஃப்ரேம் ஒர்க்கில் செய்கிறத விட Laravel ஃப்ரேம் ஒர்க்கில் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த CRUD இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட போஸ்ட் இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணுற நேரம் அதுக்கு போஸ்ட் மெத்தடை கால் பண்ணணும். வியூ பண்ணுற நேரம் கெட் மெத்தட், அதே அப்டேட் பண்ணுற நேரம் புட் மெத்தட், அதே டிலீட் பண்ணுறேனே டிலீட் மெத்தட். இந்த மாதிரி 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் அதே இப்போ நீங்கள் Laravel எடுத்தோம்னா இந்த 4 மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த 4 மெத்தட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இந்த 4 மெத்தடை இன்க்ளூட் பண்ணி ஒரு மெத்தடை Laravel செஞ்சுருக்காங்க. அதுக்கு சொல்கிறது ரெசோர்ஸ்னு சொல்லி அந்த மெத்தட்டுக்கு சொல்லியிருக்காங்க ரெசோர்ஸ் மெத்தட்னு. ஓகே, அப்போ அந்த ரெசோர்ஸ் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த 4 வேலையை நம்ம Laravelல ஒட்டோவா ஜென்ரேட் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த Laravelல ஒரு பியூட்டியான ஒரு விஷயம். ஓகே, அதாவது இப்போ நார்மலாக சில பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் மாடியூல்னு எடுத்திங்கன்னா ரவுட்ஸில் ஒரே ஒரு விஷயத்தை தான் கால் பண்ணியிருப்பாங்க. என்னது ரெசோர்ஸ்னு சொல்லி. அந்த ரெசோர்ஸ் டேக் கேர் ஆஃப் ஆகும். மற்ற அவ்வளோ மெத்தடை CRUD அப்ளிகேஷன் பேஸ்டான அவ்வளோ மெத்தடுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். உங்களுக்கு வேணும்னா கெட் அண்ட் போஸ்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்யலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக அவங்க CRUD ஆப்ரேஷன் செய்யறதுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, அதுதான் அந்த Laravelல ரொம்ப ஈஸி. வருஷம் இல்லை, இது ரொம்ப ரொம்ப மிச்ச நாளாகவே இருக்குது இந்த ரெசோர்ஸஸ்ன்ற மெத்தட். சரியான லேஸ் இந்த ரெசோர்ஸஸ்ன்ற மெத்தட். அதான் வருஷம் புது ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கோட் லைன்ஸை ரொம்ப சுருக்கமாக கொடுக்குறாரு. அதனால அவ்வளோ ஈஸியாக இருக்குது நமக்கு அப்ளிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகிறது. ஓகே, இப்போ Laravelல நம்ம எடுத்தோம்னா ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரண்ட் எண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது Laravelல நார்மலாக Vue.js தான் ஃபேமஸ். ஓகே, இப்போ ரியாக்ட் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாகவே Vue.js தான் ரொம்பவே Laravel ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ
Vue.js எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, லாராவலோட கனெக்ட் பண்ணுறதுன்றதுக்கெல்லாம் நான் Vue.js சம்மந்தமான வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் லாராவல் டெவலப்பர் ஆகணும்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கிட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு PHPயில் வந்து WP கான்செப்ட் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. கோர் PHP நீங்கள் படிக்கணும். அதை விட WP கான்செப்ட், WP கான்செப்ட்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் படிக்கணும். இப்போ நிறையா பேர் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் டக்குன்னு வரும் ஃப்ரேம் ஒர்க்கு, ஆனால் WP கான்செப்டே தெரியாது. அதாவது WP கான்செப்ட் எடுத்தால் என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த கான்செப்ட் நாலுமே தெரியாது. ஆனால் அவங்க வந்துடுவாங்க ஃப்ரேம் ஒர்க்கு வந்து அல்டிமேட்டில் என்ன செய்வாங்கன்னா கடைசி நேரத்தில் ஜாப்பை வந்து லீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து புரியாது எப்படி ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த WP கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா ஃப்ரேம் ஒர்க், அதாவது ப்ரோக்ராமிங்கில் லாரா, ஸ்ப்ரிங் பூட்டாக இருக்கலாம், லாராவலாக இருக்கலாம், வேறு ஜெங்கோவாக இருக்கலாம், எல்லாமே வந்து இந்த WP கான்செப்டை வச்சு தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் WP கான்செப்டை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகிற நேரம் நீங்கள் WP கான்செப்ட் சரியாக விளங்கினா உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதனால் WP கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம PHP ஜேர்னி எடுத்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லாராவலை பற்றி இதை சொல்கிற நேரம், இப்போ லாராவல் வந்து வேர்ல்டில் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு லாங்குவேஜாக இப்போ போயிட்டு இருக்கு. நிறையா கம்பெனிஸ் வந்து லாராவல் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் ஜேர்னியை நீங்கள் எங்கேருந்து தொடங்கணும்னா PHPயில் வந்து PHP கோர் PHPலேருந்து முதல்ல தொடங்க. ஓகே, அது ஹலோ வேர்ல்ட், அப்புறம் ஏரே, லூப்ஸில் ஃபோர் லூப், வாயில் லூப், டூ வாயில் லூப், இதெல்லாம் வந்து முறையாக கற்றுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அது ஏரே, ஓகே, இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க ஜாவா ஸ்கிரிப்ட். அது முக்கியம் நமக்கு, வேலிடேஷன் பார்ட்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட். அது ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்கோம் jQuery படிங்க. jQuery நம்ம லைப்ரரிஸ்லாம் ரொம்ப 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 நமக்கு முக்கியம். அடுத்தது இருக்குது அஜெக்ஸ்ன்னு சொல்லி. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து இந்த அஜெக்ஸ் செய்யாமே வருவாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் என்னத்துக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து படிக்கிறதுக்கு வருவாங்க. அதாவது Vue.js, Angular அந்த மாதிரி. நமக்கு அஜெக்ஸும் jQuery நமக்கு நல்லா முடியும்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸிங்க. அதனால என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் PHP படிச்சுட்டு jQueryயோட அஜெக்ஸ் கனெக்ட் பண்ணி PHP MySQL கனெக்ட் பண்ணி ஒரு CRUD அப்ளிகேஷன் இருக்குங்க. ஓகே, அது உங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் இருந்தால் என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என் வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு அஜெக்ஸோட எப்படி ஒரு CRUD அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கம்ப்ளீட் டியூட்டோரியல் இருக்குது. அதில் போய்ட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஓகே, அதை வந்து நீங்கள் மெயினாக படிங்க. அது முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் லாராவல் ஃப்ரேம் ஒர்க், அதுக்கப்புறம் என்னது WP கான்செப்ட், PHPயில் WP எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு படித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜேர்னியை வந்து நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கில் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதனால் இப்போ நான் சொன்ன கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே, கோர் PHP ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் jQuery படிங்க. அதோட இப்போ PHPயில் WP ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அதை வந்து ஸ்டடி பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாராவல் ட்ரை பண்ணுங்கள். லாராவலுக்கு அப்புறம் Vue.js ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எங்கேயும் நீங்கள் ஸ்டக் ஆக மாட்டீங்க. உங்கள் சிஸ்டத்தை வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு போகக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் வந்து ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து சரியாக உங்களுக்கு விளங்கிடும். ஓகேயா, இது வந்து முக்கியமான ஒரு கைடு. ரைட், இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இப்போ நான் வந்து என் ஜேர்னி ப்ரோக்ராமிங் PHP ஜேர்னியை இந்த மாதிரி முறையில் தான் நான் தொடங்கினேன். ரைட், சரியான பேசிக்ஸ் எங்களுக்கு அத்திவாரம் சரியாக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் தான் நமக்கு வந்து மேலும் மேலும் மேலே போக முடியும். பேசிக்ஸே நமக்கு சரியாக புரியலைன்னா நமக்கு வந்து அட்வான்ஸை வந்து நமக்கு வந்து லேர்ன் பண்ணிக்க இயலாது. அதாவது நம்ம ஃப்ரேம் ஒர்க்கெலாம் டச் பண்ணால் எந்த வித பிரயோசனமும் இல்லை. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஆகிரும். நம்ம அந்த வேலையை அல்டிமேட்டில் நம்ம வந்து கைவிட்டுருவோம். அதனால் இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து யூ வில் பி த பெஸ்ட் டெவலப்பர் இன் த வேர்ல்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.